வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி ஒரு ரொம்ப சூப்பர்வான லைட்டிங்கோட வந்திருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி ரொம்ப அழகான லைட்டிங்க. நான் இன்னொன்று சொல்ல நினைக்கிறது, லாங் வீடியோஸ் நம்ம போடுறது ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். சரிங்களா? எனக்கும் லாங் வீடியோஸ் போடணுங்க ரொம்ப ஆசை. நிறைய பேர் என்கிட்ட கூப்பிட்றவங்க சார் ஷார்ட்ஸாக கேளுங்க, சின்ன வீடியோவை அனுப்புங்கன்னு சொல்கிறதுனால மட்டும்தான் ஷார்ட்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஓகே, லாங் வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கிறதுலே தி பெஸ்ட். வாழ்க்கையில் நான் சஜஸ்ட் பண்ணுறது என் சேனல் இல்லைங்க, எந்த சேனல் எடுத்தீங்கனாலும் லாங் வீடியோஸ் போகிறது சூப்பராக இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் என்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த தாட்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறது இட் இஸ் ஒன் லீனியர் லைட்டிங். அவ்வளோ அழகான லைட்டிங். இந்த லைட்டிங்கை பாருங்க. சரிங்களா? இது டியூவல் ரிஃப்ளெக்டர் லைட்டிங். இதுலேயே டியூவல் ரிஃப்ளெக்டர் இருக்கு, சிங்கிள் ரிஃப்ளெக்டர் இருக்கு. இந்த மாதிரி லைட்டிங்ஸ். சரிங்களா? இது கம்ப்ளீட் ஜீரோ கிளார் மெட்டீரியல். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதில் நம்ம நிறைய மாடலில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது டியூவல் ரிஃப்ளெக்டர் மாடல். இதோட ஸ்பெஷாலிட்டி நான் அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? தட் இஸ் ஒரு ஒயிட் ஒரு கோல்டு. சரிங்களா? இது சிங்கிள் ரிஃப்ளெக்டர் ஒன்லி கோல்டு. இது டியூவல் ரிஃப்ளெக்டர். இதுலேயே நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இது ஃபுல் மேட் பிளாக். சரிங்களா? மேட் பிளாக். எப்பவுமே நம்ம ரவுண்டு ஸ்கொயர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு 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 பார்த்துட்டு இந்த மாதிரி லைட் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே, இது பாருங்க, ஒயிட் வித் பிளாக், ஒயிட் பாடி பிளாக் ரிஃப்ளெக்டரோட அழகாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஓகே, ஒயிட் வித் கோல்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த ரிஃப்ளெக்டர் dual reflector, again white with black single reflector, dual reflector. ஸோ என்னடா இவன் dual reflectorங்கிறானே, இந்த dual reflectorனால என்ன யூஸ், இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சரிங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த லைட்டு ஓகே, இது ஃபால் சீலிங்கில் போட போறீங்க இந்த லைட்டு. சரிங்களா? இது அப்படியே ஃபால் சீலிங்கில் போடும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கம்ப்ளீட் ஃபால் சீலிங் 99.9% ஒயிட்டில் இருக்கும். சரிங்களா? இது ஒயிட்டில் போடும்போது சரிங்க, இந்த டாட்ஸ் மட்டும்தான் தெரியும். இது பாருங்க, இந்த டாட்ஸ் மட்டும்தான் தெரியும். இந்த டாட்ஸ் அவ்வளோ அழகாக தெரியும். ஓகே, ஸோ இந்த டாட்ஸ் மட்டும்தான் தெரியும். நம்ம லைட் ஆன் பண்ணும்போது தான் லைட் வரும். எங்கிருந்து லைட் வருதுன்னே தெரியாமல் அவ்வளோ பிரைட்னஸ், தட் இஸ் அவ்வளோ அழகு. அதே மாதிரி ஆன்டி கிளாரில் வரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைட்டிங் இந்த ப்ராடக்ட். சரிங்களா? அடுத்தது இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே லக்ஸுரி சீரீஸில் வரக்கூடிய மெட்டீரியல். நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே கிளாசிக், ப்ரீமியம், லக்ஸுரி அந்த மாதிரி 3 கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கோம். இது எப்போவுமே லக்ஸுரி சீரீஸில் வரக்கூடிய மெட்டீரியலுங்க. குவாலிட்டி ஹையாக தான் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா குவாலிட்டி ஹையில் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கீழே போகாதுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லோ எண்ட் மெட்டீரியல் வாங்குகிற ப்ரைஸில் என்னோட ஒரு ஹை எண்ட் மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கம்ப்ளீட் அலுமினியம் பாடியில் வருதுங்க. சரிங்களா? கம்ப்ளீட் அலுமினியம் பாடி ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா? அலுமினியம் ஏன் இருக்குன்னா, தட் இஸ் ஹீட்டு டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு இது அலுமினியம் தவிர வேற எந்த மெட்டலும் பெஸ்ட் இல்லை. அலுமினியம் தான் பெஸ்ட். இதோட ஹீட் சிங்க் பாருங்க, இதுதான் ஹீட் சிங்க் இருப்போம். ஓகே, ஹீட் சிங்க் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னா ஐசோலேட்டட் டிரைவருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் 99% எங்கே யாரு கையில் கேட்குறீங்கனாலும், ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கனாலும் ஐசோலேட்டட் டிரைவரான்னு கேளுங்க. ஐசோலேட்டட் டிரைவர்னா 100% அதோட குவாலிட்டி ரொம்ப 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 ஹையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ஐசோலேட்டட் டிரைவர். செகண்ட் திங் நம்மளுக்கு என்ன வேணும்? ஐசோலேட்டட் டிரைவர் வச்சுட்டோம். செகண்ட் திங் நம்மளுக்கு இருக்கிறதுலே வேண்டியது என்னன்னா ஹை பிஎஃப், ஹை பவர் ஃபேக்டர். நான் நிறைய ரீல்ஸில் காரியங்களில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹை பவர் ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் இனி காலத்தில், தட் இஸ் இது வரைக்கும் கமர்ஷியல், சரிங்களா, கமர்ஷியலும் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் ஃபைன் போட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இனி அது ரெசிடென்ஷியலுக்கும் வரப்போகுது. ஓகே, ஸோ நீங்கள் பவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறது வாங்காதீங்க. பவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்கிறது வாங்கும்போது ஏன் ஃபைன் போடுறோன்னா, நீங்கள் சாதாரணமாக 100 வாட்டு தான் இந்த மெட்டீரியல் சரி 12 வாட்டுங்க. இந்த 12 வாட்டுக்கு பதிலாக லோ பவர் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா இது 25 வாட் எடுக்கும். ஓகே, அதிகமான வாட்டேஜ் எடுக்கும்.
சரிங்களா. அதனால என்னன்னா இபிக்கு லாஸு, உங்களுக்கு ஹை எலக்ட்ரிசிட்டி பில் வரும். இந்த அமேசான்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன ஒரு ஐட்டம் பவர் ஃபேக்டர் சொல்யூஷன் வாங்க, அதை ப்ளக்கில் போட்டிங்கன்னா என்னென்னா பவர் ஃபேக்டர் கரெக்ட் பண்ணும். ஆனால் அது ரொம்பலாம் கரெக்ட் பண்ண நீங்கள் நம்ம எவ்வளோ மிஷினரிஸ் எவ்வளோ காரியங்கள் வச்சுட்டு இருக்கோன்னு பாருங்கள், அதெல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா. ஸோ ஒரு லைட்டுமே உங்களுக்கு பவர் ஃபேக்டரில் பக்காவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஹை பவர் ஃபேக்டர் 0.95 பவர் ஃபேக்டரில் வருங்க. 9லேருந்து 1 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. 0.9லேருந்து 1 தான் மோஸ்ட் அட்வைசபிள். அதுக்கு கீழெல்லாம் போச்சுன்னா நீங்கள் வாங்காதீங்க. ஓகே. ஸோ நம்மளது 0.95 பவர் ஃபேக்டரில் வரும். அடுத்தது இட் இஸ் 4 கிலோவாட், 4 கிலோவாட் பவர் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் தரும். 4 கேவி பவர் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் நினச்சிக்கோங்க. 4 கேவி வரைக்கும் கரண்ட் வந்துச்சுன்னா இந்த பொருளுக்கு ஒன்றுமே ஆகாது. ஓகே. நம்ம ஏசிக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஏசி வாங்குறோம்னா நம்ம அழகாக வந்து 25,000 30,000 கொடுத்து வாங்குகிறோம். நம்ம ஒரு ஸ்டெபிளைசரை வைப்போம். சரிங்களா. இந்த ஒரு லைட்டுக்கு எப்படி ஸ்டெபிளைசர் நம்ம வைக்க முடியும்? பண்ண முடியுமா? விச் இஸ் இம்பாசிபிள். சரிங்களா. ஓகே. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய வேல்யூ, இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? சரிங்களா. நீங்கள் மொத்த லைட்டிங் எல்லாமே வீடு போட்டு வரும்போது ஒரு 30,000 40,000, சரிங்களா, அந்த ரேஞ்சுக்கு வரும். அதே ஒரு ஏர் கண்டிஷன் வாங்குற ரேட்டு தான். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த ஸ்டெபிளைசர் வந்து இதுலேயே இன்பில்ட்டாக வந்திருக்கும். தட் இஸ் 4 kV சர்ஜ் ப்ரொடெக்ஷன் உள்ள இருக்கு. இதுக்கு செப்பரேட்டாக ஒரு நீங்கள் ஸ்டெபிளைசரோ காரியங்களோ வைக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய சிப்புங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிப்பு, ப்ரிட்ஜிலெக்ஸ் சிப் அப்படிங்கிறோம். தட் இஸ் ஹை எண்ட் சிப்பு. ஹை பிரைட்னஸ் கிடைக்கும், ஹை லூமினன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சிப்புங்க. ஸோ உங்களுக்கு தட் இஸ் ஒரு ப்ராடக்ட் வைஸாக பார்க்கும்போது திஸ் இஸ் அ ஹை எண்ட் ப்ராடக்ட். சரிங்களா. இந்த ப்ராடக்டோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் லைட்டிங் கிடைக்கும். சரிங்களா. மற்றது எல்லா டைமும் நம்ம இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது லீனியராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த லீனியராக லைட்டிங் வரும்போது என்ன பியூட்டினால், ஓகே, நான் சாதாரணமாக நமக்கு இப்படி லைட்டிங் வரும். ஓகே. தட் இஸ் உங்களுக்கு ஒரு பேரபோலா மாதிரி அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 90 degrees ரேஞ்ச், 60 degrees, இது ஆனால் இப்படி அடிக்கும். ஓகே. இப்படி வருது லைட்டிங். ஸோ இதோட பியூட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. இதோட ஸ்ப்ரெட் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட அப்ளிகேஷன் கரெக்டாக யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ், டியூவல் ரிஃப்ளெக்டர்ஸ் இந்த மாதிரி போட்டு சூப்பராக எடுக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஹால் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஹாலை, அந்த ஹாலில் இந்த லைட்டிங் சில இடத்துல கொடுக்குறீங்க. ஓகே. எப்பவுமே நாங்கள் வந்து லைட்டிங் கன்சல்டேஷன் பண்ணுறோம். லைட்டிங் கன்சல்டேஷன் பண்ணும்போது ஒரு லைட்டிங் கொடுக்க மாட்டோம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லைட்டிங். அப்போ தான் அழகாக இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம ஹாலில் உட்காந்துருக்கோம், கெஸ்ட் எல்லாம் வராங்க, நம்ம இந்த லைட் ஆன் பண்ணுறோம், எங்கேருந்து அந்த லைட்டு வருதுன்னு தெரியாமல் வீடு பிரைட்னஸாக இருக்கும். உள்ள ஆளுங்க வராங்க, வீடு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் லைட் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து சும்மா ஒரு மண்டபம் மாதிரி க்ரியேட் பண்ண. இன்றைக்கி ஒரு வீடை நீங்கள் வந்து லைட்டிங் நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறோங்க. உங்களுக்கே தெரியும், லைட்டிங் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப 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 லோ காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம கையில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குவீங்கிற நம்பிக்கை மட்டும்தான். சரிங்களா. ஸோ லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த லைட்டிங்கை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், நம்ம 1800 ப்ராடக்ட்ஸ் வச்சுட்ருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வழியாக நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அந்த எக்ஸாக்ட் பியூட்டி கிடைக்கும். தயவுசெய்து பழைய லைட்டிங்க்கு போகாதீங்க. அது நாங்களும் சப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அந்த மெட்டீரியல் எல்லாமே பழைய பேனலில் காரியங்கள் எல்லாமே நம்ம கையில் அவைலபிலிட்டியில் தான் இருக்குது. அதெல்லாம் ஆதி காலத்து என்ன சொல்கிறது, ஆளுங்க போட்டுட்டு இருந்ததுங்க. சத்தியமாக சொல்கிறேன். ஓகே. இன்றைக்கே வரவங்க, ஏன்னா நிறைய ரீட்டைலர்ஸை அவங்க வந்து இந்த நிறைய ஸ்டாக் வைக்க முடியாதனால அந்த பழைய லைட்டிங் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புது லைட்டிங் போடுங்க, புது லைட்டிங்க்கு வாங்க. அப்போ தான் உங்கள் வீடு அசத்தலாக இருக்கும். இதோட கம்ப்ளீட் டெமோ நம்ம ஆஃபீஸில் அவைலபிள். அதே மாதிரி ஆன்சைட் கன்சல்டேஷன் காரியங்கள் வித் கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸோடு வரணுன்னா அதையும் நீங்கள் புக் பண்ணலாம் நம்ம கையில். ஓகே. எப்படி லைட்டிங் வரும் எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அண்டு நம்ம இந்த லாங் வீடியோஸ் போடுறதுக்கு பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதில் வந்து கொஞ்சம் அது பேர் கமெண்ட்ஸ் போடுங்க. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவே போடுங்க.
பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் போடுங்க. இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த லைட்டிங் தட் இஸ் நாங்கள் அந்த லாங் வீடியோஸுங்கிறது ஹியூஜ் எஃபர்ட். தட் இஸ் நம்ம லைட்டிங் பற்றி சொல்லி அது ஈச் அண்ட் எவ்ரி திங் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 10 தாட்டி நம்ம சொல்கிறதுலே நம்ம தப்பு பண்ணுவோம், அதை திருப்பி கரெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து ஹியூஜ் ப்ராசஸ்ஸுங்க. தட் இஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த லாங் வீடியோஸே எடுக்கிறது. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த காரியங்கள் பண்ண தோணும். ஓகே, பண்ணுங்க, விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். பிடிச்சா பண்ணுங்க, பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணாதீங்க. ஆனால் பிடிச்சா 100% நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டுறாங்கன்னா நம்ம கண்டென்ட்டை 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.